பேர் முஃப்தி, ஆரம்ப கல்வி ஆசிரியர். இங்கு உண்மையிலே ஆரம்ப கல்வி மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களோட சேர்ந்த மாதிரி பொருட்களை நாங்கள் வடிவமைச்சிக்கோம். இது முற்றுமுழுதாக எங்கள் வழிகாட்டலோட முற்றுமுழுதாக மாணவர்கள் உடைய ஆக்கங்களை கொண்டுதான் இது உண்மை பொருளாக காட்சியளிக்கப்படுகின்றது. உண்மையிலே இங்கே இது பார்க்க போனால் நுழம்பு, ஆனால் உண்மையிலே பார்க்கும்போது இது உண்மையான நுழம்பை கொண்டு வந்து வச்ச மாதிரி வழங்குது. அப்போ அதான் ஆரம்ப கல்வி மாணவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துறதுல முதல் கட்டம். இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் ஊக்கப்படுத்துறதுல தான் இவ்வளவு காட்சி கூடங்களையும் ஆரம்ப கல்வி காட்சி கூடங்களை பார்த்தா மிகவும் சிறப்பானதாக காணப்படுகின்றது. உண்மையிலேனா உண்மை பொருளாக காணக்கூடியதாக காணப்படுகின்றது. இது உண்மையிலே மாணவர்களுக்கு எதிர்காலத்திலேயும் தான் இப்போதே 21ஆம் நூற்றாண்டுக்குரிய மாணவர்களுக்கு ஏற்றா போல கற்றல் உபகரணங்களோட மாணவர்கள் மேலும் மேலும் கற்றலை ஊக்குவிக்கிறதுக்காக எங்களால் செய்யப்பட்ட மாணவர்களை கொண்டு செய்யப்பட்ட கண்காட்சிகளாக இது காணப்படுகின்றது. நன்றி. உங்களுடைய பெயர்? முஃப்தி. முஃப்தி அவர்களே, டெங்கு நொழும்பினுடைய தாக்கம் மிக பரவலாக இருக்கிறது, ஆட்கொள்ளி நோயாகவும் இருக்கிறது. டெங்கு நெலும்பு பற்றியும் சுற்றுச்சூழலை எவ்வாறு நாங்கள் வைத்திருக்க வேண்டும், டெங்கு எந்தெந்த தகரப்பேணி, குறும்பை, டயர், அதே போன்று ஜோக்கட் காப் என்று எங்கெங்கெல்லாம் டெங்கு நொழும்பு உருவாகிறது என்ற விடயத்தை யார் இதனை வடிவமைத்தது? இது ஒரு ஆசிரியர் வழிகாட்டின் ஊடாக மாணவர்கள் தான் செய்தது. நாங்கள் இப்படி ஒன்று உருவம் வேணும்னு சொன்னதான் தவிர மாணவர்களில் உருவங்களை கொண்டு தான் உருவாக்கினது பூரா எங்கள்கிட்ட காட்டினாங்க. அப்படி மாணவர்களை அப்படி வழிபடுத்திருக்கோம். பிள்ளைகள் எங்கே பரவக்கூடியங்கிறது இது விடத்தை வந்தாலே விளங்கும். வந்து பார்வைக்கு வர ஆக்கள் உடனே பார்த்த உடனே இதே ஒரு மிதச்சி போகிறாங்க. உண்மையிலே டெங்கு நுழம்புல பரவுறதும் நுழம்பையும் கண்ட உடனே அவங்களுக்கு ஒரு உண்மையான இடத்துல நான் போய் நிற்கிறேங்கிறதுக்கு ஒரு இதாக காணப்படுகிறது. உண்மையிலே இந்த காட்சி கூடத்தில் ஒரு பெருமதி வாய்ந்த வேலை திட்டத்தை செய்திருக்கிறீர்கள். நம்முடைய நாடும் சுகாதார அமைச்சும் சுகாதாரத்துறையும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம், குறிப்பாக இங்கு கூடுதலாக மாணவர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், பெற்றோர்கள் எல்லாம் வருகை இருக்கிறார்கள். இந்த காட்சி கூடத்தினுடைய நுழைவாயில், 5வது காட்சி கூடத்தின் நுழைவாயிலே இதனை வடிவமைத்திருக்கிறீர்கள். உண்மையிலே என்னையும் கூட இது கவர்ந்திருக்கிறது. ஏன் இவற்றை சொல்லுகிறேன் என்றால், அழுத்தமாக இப்பொழுது டெங்கு நொழும்பினுடைய பெருக்கம் மழைக்காலத்தை நெருங்கி இருக்கின்ற வேளையிலே நீங்கள் இந்த காட்சி கூடத்தை நிறுவியதற்கு, குறிப்பாக இந்த விடயங்களை அறிவுசார் விடயங்களை எல்லாம் வழங்கி இருக்கிறீர்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். கீரல் சமூக தொலைக்காட்சியை நீங்களும் லைக் செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த அளவிலே உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கீரல் சமூக தொலைக்காட்சி அதே போன்று ஒலிவில் இன்ஃபோ ஊடாக இத்தனை விடயங்களையும் நீங்கள் காண முடியும். குறிப்பாக கீரல் சமூக தொலைக்காட்சியினுடைய யூடியூப் பக்கத்திலும் கூட நாங்கள் இவற்றை பதிவு செய்வோம். நீங்கள் என்றும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள்.